இந்த பூமியோட வரலாறுல இது வரைக்கும் எத்தனையோ சக்தி வாய்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னுமே பல பயங்கரமான கண்டுபிடிப்புகள் மக்களோட பயன்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்வென்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்வென்ஷன் மட்டும் உலகத்தோட பயன்பாட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச பூமியோட மொத்த வரலாறுமே மாற்றி எழுத வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் இது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே டைமில் கொஞ்சம் பின்னுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்க இவரோட பேர் தான் ஸ்டான்லி மேயர்ஸ். அண்ட் இவர் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமாக தண்ணியில் இயங்கக்கூடிய சக்தி வாய்ந்த காரை கண்டுபிடிச்சாரு. பட் இவரோட சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பு மக்களோட பயன்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அவர் யார் கொன்னாங்க அப்படிங்கிறது கட்டவிழ்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது. பட் பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் இயங்கக்கூடிய கார் ஒரு வேளை மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இதனால் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இவர் உயிரோடு இருந்து இப்பயுமே உங்ககிட்ட தண்ணியில் இயங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பைக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு எந்த ஊருக்கு நீங்கள் லாங் ட்ராவல் ஃபஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.